நாக்குக்குள்ள கூட நரம்பு வச்சிருக்காரு. டேஸ்ட் பட்ஸ்ன்னு சொல்லி நம்ம நாக்கை சுற்றி இருக்கு. இனிப்புக்கு ஒரு இடத்துல இருக்கு, உப்புக்கு ஒரு இடத்துல இருக்கு, காரத்துக்கு ஒரு இடத்துல இருக்கு, அந்த மாதிரி கசப்புக்கு ஒரு இடத்துல இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் நம்ம நாக்கில் சில இடங்கள் இருக்குது. அந்த இடங்கள்ல அது படும்போது மட்டும்தான் கசப்பு தெரியும். கொஞ்சம் துவர்ப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதை நாக்குக்கு அடியில் வச்சு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. நாக்குக்கு அடியில் வச்சு அப்படியே முழுங்கிரு அப்படின்னு. ஏன்னா நாக்குக்கு அடியில் கசப்புத்தன்மை தெரியாது. கசப்போட டேஸ்ட் பட்ஸ் அடியில் இல்லை, மேலே இருக்குது. அதனால நாக்குக்கு அடியில் வச்சு மாத்திரையை முழுங்கிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடவுள் அவ்வளோ விஷயங்கள் நமக்கு கொடுத்துருக்கார். உணவோட சுவையை கூட தெரிஞ்சுக்க கொடுத்த கடவுளுக்கு நம்ம எப்படி வாழணும், நம்ம எப்படி சம்பாதிக்கணும், நம்ம எப்படி ஒரு கணவரோட எப்படி வாழணும், குழந்தைங்களோட எப்படி வாழணும், வெளியுலக மக்களோட எப்படி வாழணும், கடவுளை எப்படி கும்பிடணும் சொல்லி கொடுத்து அந்த ஞானத்தோடு தான் நம்மளை படைச்சிருக்கார்.